வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். இந்திய கடலோர காவல் படையின் புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டராக புதிதாக பதவியேற்றுக் கொண்ட டிஐஜி டசிலா முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்திய கடலோர காவல் படையில் புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டராக புதிதாக பதவியேற்றுக் கொண்ட டிஐஜி டசிலா முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்பொழுது புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியிலான விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், காரைக்கால் கடலோர பாதுகாப்புகள் குறித்தும் புதுச்சேரியில் புதிதாக அமைய உள்ள கடலோர காவல் படையின் கட்டமைப்பு மற்றும் கட்டுமான பணிகள் குறித்தும் உரையாற்றினார். இந்த சந்திப்பின் போது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உடனிருந்தார். புதுச்சேரியில் சொர்ணவாரி நெல் பயிர் மகசூல் இழப்பை ஈடு செய்ய ரூபாய் 4,17,00,000 இழப்பீடு தொகை விவசாயிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 2021ஆம் ஆண்டு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்த புதுச்சேரி நெல் விவசாயிகளுக்கு சொர்ணவாரி பருவத்தில் ஏற்பட்ட மகசூல் இழப்பை ஈடு செய்யும் விதமாக காப்பீட்டுத் தொகை தற்போது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும், இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த 2,352 விவசாயிகளுக்கு ரூபாய் 4,17,49,929 கோடி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக கடந்த 23ஆம் தேதி முதல் வரவு வைக்கப்பட்டு வருவதாகவும், தற்போது எஞ்சியுள்ள பருவங்களுக்கு உண்டான பயிர் காப்பீட்டு தொகையினை காப்பீட்டு நிறுவனம் மூலம் விரைவில் வழங்கவும் வேளாண் துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நெல் மகசூல் இழப்பு அந்தந்த விவசாய நிலத்தில் ஏற்பட்டுள்ள இழப்பு சதவீதத்தின் அடிப்படையில் காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும், உதாரணமாக ஒரு சதுர மீட்டர் நிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள நெல் கதிரில் 10 கிலோ நெல் கிடைக்க வேண்டும் என்றால் அதில் 5 கிலோ மட்டுமே கிடைத்தால் மீதமுள்ள 5 கிலோவிற்கு இழப்பீட்டு தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடல் அலையில் சிக்கியவரை காப்பாற்ற சென்ற பெங்களூர் வாலிபர் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்தவர் சஞ்சய். இவர் பெங்களூருவில் உள்ள தனியார் கம்பெனியில் மார்க்கெட்டிங் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் தனது நண்பர்கள் 7 பேருடன் பெங்களூருவில் இருந்து புதுச்சேரிக்கு பிப்ரவரி 25ஆம் தேதி வந்து தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் மதியம் தவளக்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் கடற்கரைக்கு வந்து கடலில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது கடலில் குளித்த வேறு ஒரு நபர் அலையில் சிக்கி காப்பாற்றுங்கள் என சத்தம் போட்டுள்ளார். அவரை சஞ்சய் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேரும் அலையில் சிக்கிய அந்த நபரை மீட்டனர். இதில் காப்பாற்ற சென்ற சஞ்சயை மட்டும் அலை இழுத்துச் சென்றது. அருகில் இருந்த மீனவர்கள் உதவியுடன் சஞ்சயை மீட்டு அருகில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தனர். சுய நினைவின்றி இருந்த அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து புகாரின் பேரில் தவளக்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்டவர்களிடம் இணைய வழி மூலம் 1,82,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ஹேமபிரியா என்பவருக்கு அடையாளம் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி வேலை செய்து சம்பாதிக்கலாம் என கூறி 21,800 ரூபாய் அடையாளம் தெரியாத நபரிடம் செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளதாக புகார் செய்துள்ளார். இதேபோல் ஜவஹர் என்பவர் தெரியாத நபர் ஒருவர் கிருஷ்ணா பைனான்ஸ் கடன் அலுவலராக பணியாற்றுவதாக ஆள் மாறாட்டம் செய்து குறைந்த வட்டியில் 1 லட்சம் வரை வழங்குவதாக கூறி அவரிடம் 15,500 ரூபாய் பணம் செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். இதேபோல் சரவணன் என்பவர் OLX விளம்பரம் மூலம் பொருளை வாங்க முகம் தெரியாத நபரிடம் 4,400 ரூபாய் செலுத்தி பணத்தை இழந்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல் சவிதா என்பவர் சந்தேகத்திற்கு இடமாக செய்திகள் தனக்கு வருவதாகவும், யாரோ தெரியாத நபர்கள் தனது மொபைல் போனை ஹேக் செய்துள்ளதாகவும் புகார் செய்துள்ளார். இதேபோல் இயேசுதாஸ் என்பவர் கடன் செயலி மூலம் கடன் வாங்கி தொகையினை திருப்பி செலுத்திய பிறகும் அடையாளம் தெரியாத நபர்கள் தனது மார்பிங் புகைப்படங்களை அனுப்பி மிரட்டுவதாக புகார் செய்துள்ளார். இதேபோல் முஸ்தாக் அகமது என்பவருக்கு போர்ச்சுகலில் வேலை வாங்கி தருவதாக அடையாளம் தெரியாத நபரிடம் 15,500 ரூபாய் செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளதாக புகார் செய்துள்ளார்.
இதேபோல் ஐயப்பன் என்பவர் லோட் செயலி மூலம் கடன் வாங்கி தொகையினை உரிய தேதிக்குள் திருப்பி செலுத்திய பிறகும் அடையாளம் தெரியாத நபர்கள் தனது மார்பிங் புகைப்படங்களை அனுப்பி மிரட்டுவதாக புகார் செய்துள்ளார். இதேபோல் ஷாகுல் ஹமீது என்பவர் முகம் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி தன்னிடம் இருந்து 51,000 ரூபாய் பெற்று ஏமாற்றப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். மேலும் அழகேசன் என்பவரிடமும் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக முகம் தெரியாத நபர் 20,000 ரூபாய் பெற்று மோசடி செய்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். மேலும் பாஸ்கரதாஸ் என்பவரிடம் முகம் தெரியாத நபர் தனது Facebook கணக்கை ஹேக் செய்து அதன் மூலம் 2,260 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். ஜமுனா என்பவர் முகம் தெரியாத நபர் ஒருவர் தனது சுய விவரத்தில் உள்ள புகைப்படங்களை பயன்படுத்தி போலியாக கணக்கை உருவாக்கி பாலியல் தொழில் செய்யும் பெண்ணாக சித்தரித்துள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் தெரிவித்துள்ளார். இதேபோல் ராதாகிருஷ்ணன் என்பவரிடம் SBI வங்கி கணக்கில் இருந்து 49,897 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். மனோஜ்குமார் என்பவர் சிலர் தனக்கு சில அறியப்படாத மின்னஞ்சல்களை அனுப்பியுள்ளதாக புகார் செய்துள்ளார். சுந்தர ராமன் என்பவரிடம் தொலைத்தொடர்பு அதிகாரி போல் ஒருவர் பேசி தன்னுடைய ஆதாரத்தை கேட்பதாக புகார் செய்துள்ளார். ஸ்வஷ்மா என்பவர் இணைய வழி மூலம் தேர்வு கட்டணமாக 450 செலுத்திய பிறகு எந்த பதிலும் வரவில்லை என புகார் செய்துள்ளார். மேலும் புவனேஸ்வரி என்பவர் ரியல்மி போட்டோக்களை ஆர்டர் செய்ததாகவும் அதற்காக 1,699 செலுத்திய பிறகு இணையதளம் உண்மை இல்லை என தெரிய வந்ததாக புகார் செய்துள்ளார். இதுகுறித்து இவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜல்லி, எம் ஸ்டாண்ட், பி ஸ்டாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை 3 மடங்கு உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான பொருட்களின் விலை அடிக்கடி உயர்த்தப்பட்டு வருவதால் வீடு கட்டுமானம் மற்றும் புதிய வீடு வாங்குதல் பணிகளை மேற்கொள்ள மக்களுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஜல்லி வகைகள், எம் ஸ்டாண்ட், பி ஸ்டாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் 60% விலை ஏற்றத்தை கண்டித்தும் கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த உடனடியாக ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரியில் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தினர் புதுச்சேரி சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசிற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். ஆக்டிங் டிரைவர் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவில் தற்காலிக ஓட்டுநர்களை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலசங்கத்தில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆக்டிங் டிரைவர் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா தாகூர் கல்லூரி எதிரே உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணைத் தலைவர் பாலா, பொருளாளர் முத்து, சங்க ஆலோசகர்கள் கோபிநாத், கமல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் உறுப்பினர்களுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கப்பட்டது. கூட்டத்தில் தற்காலிக ஓட்டுநர்களை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலசங்கத்தில் சேர்க்க வேண்டும், ஓட்டுநர்களுக்கு டிராவல்ஸ் உரிமையாளர்கள் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மெட்சைன் பார்மசியை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். மெட்சைன் ஹெல்த் கேர் அப்ளிகேஷன் நிறுவனம் சார்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் புதிதாக மெட்சைன் பார்மசி மற்றும் கிளினிக் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மெட்சைன் நிறுவன மேலாளர் ஷேக் அஸ்லம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பார்மசியை திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், பிரகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திறப்பு விழா சலுகையாக 2 நாட்களுக்கு மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கினால் 12 முதல் 18% வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் 80 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பாண்டிய நகருக்கு உட்பட்ட ஓம் சக்தி நகரில் உட்புற சாலைகள் ரூபாய் 18,40,000 மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணி, வில்லியனூர் சக்தி வீதி, சிவசக்தி வீதிகளுக்கு ரூபாய் 20,18,000 மதிப்பில் தார் சாலைகள், சிவகணபதி நகர் பகுதிக்கு உட்பட்ட கண்ணையன் வீதி, ரோஜா வீதிகளுக்கு ரூபாய் 20,80,000 மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணி, ரூபாய் 15,39,000 மதிப்பில் சிவ கணபதி
கணபதி நகரில் விடுபட்டுள்ள குறுக்கு சாலைகள் மேம்படுத்தும் பணி என மொத்தம் 80,84,000 மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா காலை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சத்யா சிறப்பு பள்ளி மாணவர்களின் உள்ளடக்கிய அறிவியல் கண்காட்சி குயிலாப்பாளையம் சத்யா திறன் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. புதுவை சத்யா சிறப்பு பள்ளி முதன்முறையாக பள்ளி மாணவர்கள் சிறப்பு பள்ளி மாணவர்களுடன் இணைந்து ஆரோவில் குயிலாப்பாளையம் பகுதியில் உள்ள சத்யா திறன் பயிற்சி மையத்தில் உள்ளடக்கிய அறிவியல் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இக்கண்காட்சியினை புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் துணைத் தலைவர் ஹேமாவதி, தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தின் சிறப்பு கல்வி பிரிவு துணை பேராசிரியர் டாக்டர் தமிழ்ச்செல்வன், குயிலாப்பாளையம் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் குணசீலன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியினை சத்யா சிறப்பு பள்ளியின் துணைத் தலைவர் சீதா ராம்குமார் வரவேற்புரை வழங்கினார். சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குநர் சித்ரா ஷா நிகழ்ச்சி குறித்து நோக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தனர். கண்காட்சியில் அறிவியல் சார்ந்த 30க்கும் மேற்பட்ட விளக்க முறை மற்றும் செயல்முறை விளக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதில் சத்யா சிறப்பு பள்ளியின் மாணவர்களுடன் குயிலாப்பாளையம் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் இணைந்து செயல்முறை விளக்கம் அளித்தனர். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பீச் ரவுண்ட் சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பை வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பீச் ரவுண்ட் சார்பில் ஸ்மைலி கிரிக்கெட் சீசன் 5 என்ற தலைப்பிலான கிரிக்கெட் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பல்மைரா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் ரோட்டரி சங்கங்கள் மற்றும் ரவுண்ட் டேபிள் அமைப்புகளைச் சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்றன. தோழமை மற்றும் விளையாட்டு திறனை வளர்க்கும் நோக்கத்துடன் இப்போட்டிகள் நடைபெற்றது. தொடர்ந்து போட்டிகளில் விளையாடிய அணிகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். பின்னர் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ரோட்டரி பீனிக்ஸ் கிளப் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாஜகவில் இருந்து முக்கிய புள்ளிகள் காங்கிரஸில் இணைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக காரைக்காலில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கோட்டுச்சேரி பகுதியில் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் வணிக வளாகம் கட்டிடம் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது பாஜகவின் கலாச்சாரம் என்றும் புதுச்சேரி மாநில பாஜகவில் இருந்து முக்கிய புள்ளிகள் காங்கிரஸில் இணைய வாய்ப்புகள் உள்ளது என்றும், தமிழகத்தில் மட்டும்தான் விக்கெட் விழுமா, புதுச்சேரியிலும் ஒவ்வொரு விக்கெட்டாக வரும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் பதிலளித்தார். மேலும் புதுச்சேரி மாநில சபாநாயகர் மற்றும் ஆளுநருக்கு இடையிலான மோதல் போக்கை இதுவரை பேச்சுவார்த்தை செய்ய அவர்களுக்கு முடியவில்லை என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் விமர்சனம் செய்துள்ளார். மாசி மக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த தீவனூர் பொய்யாமொழி விநாயகருக்கு புதுசாரத்தில் நடைபெற்ற 108 சங்காபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மாசி மக தீர்த்தவாரி கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. மகம் முடிந்ததும் செல்லும் தீவனூர் பொய்யாமொழி விநாயகருக்கு புதுசாரம் நடுத்தெருவில் உள்ள சித்தி புத்தி விநாயகர் கோவிலில் தங்கியுள்ளார். இதனை அடுத்து சாரம் மாசி மகம் வரவேற்பு குழு சார்பில் தீவனூர் பொய்யாமொழி விநாயகருக்கு 108 சங்காபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி காலை கணபதி ஹோமம் மற்றும் 108 சங்காபிஷேக விழா, அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மாசி மக வரவேற்பு குழு தலைவர் ரவி, செயலாளர் கணபதி, பொருளாளர் பாஸ்கரன், துணைத் தலைவர் கோபி, ரவி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இரவு சுவாமி மின்விளக்கு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெறவுள்ளது. திட்ட அனுமதியின்றி கட்டுமானம் மேற்கொண்ட MGM தனியார் மருத்துவமனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள செயின்ட் மேரி சாலையில் 10 மாடியில் கட்டப்பட்டு வரும் MGM மருத்துவமனை கட்டுமான பணியில் ஆழ்துளை அஸ்திவாரம் அமைக்கும் பணி காரணமாக சுற்றுப்புற பகுதியில் கடுமையான ஒலி மாசு ஏற்படுவதாக சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ராஜகோபாலன் வழக்கு தொடர்ந்தார்.
இந்த வழக்கு கடந்த 3 முறை விசாரணைக்கு வந்தபோது கட்டிடம் கட்டுவதற்கான அனுமதி தரப்படவில்லை எனவும் உரிய கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் திட்ட அனுமதி வழங்கப்படும் என CMDA தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து MGM மருத்துவமனை கட்டுமான பணிகளை தொடர்வதற்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவின் போரில் இந்தியர்களின் உயிர்கள் பலியாகி வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் இருந்து சென்ற இளைஞர் ஒருவர் ரஷ்யா போர் முனையில் உயிரிழந்திருக்கிறார். உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு ஆக்கப்பூர்வமான போரை தொடங்கியது. 2 ஆண்டுகள் ஆன நிலையில் போர் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் இந்த போரில் இந்தியர்கள் சிலர் பங்கெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு போர்க்களத்தில் இறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை மீட்க வேண்டும் என்றும் குரல்கள் எழுந்துள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது டெஸ்ட் போட்டி வரும் மார்ச் 7ஆம் தேதி தொடங்குகிறது. 4 போட்டி முடிவடைந்த நிலையில் இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியிருக்கிறது. இந்நிலையில் 5வது டெஸ்டிலும் சீனியர் வீரர்கள் விராட் கோலி, KL ராகுல் ஆகியோர் அணிக்கு திரும்ப மாட்டார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இந்திய அணியின் பிளேயிங் 11இல் என்ன மாற்றம் நிகழப் போகிறது என்பதை தற்போது பார்க்கலாம். இந்த தொடரில் இளம் வீரர்களுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் தங்களுடைய இடத்தை உறுதி செய்து கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதில் ஜெய்ஸ்வால், சர்பராஸ் கான், த்ருவ் ஜீவல், குல்தீப் யாதவ், ஆகாஷ் தீப் போன்ற வீரர்கள் எல்லாம் ஜொலித்தார்கள். ஆனால் ஒரு வீரர் மட்டும் தமக்கு கிடைத்த தங்கமான வாய்ப்பை வீணடித்து விட்டார். இதனால் 5வது டெஸ்டில் அவர் அதிரடியாக நீக்கப்பட்டு புதிய வீரருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. IPL தொடரில் RCB அணிக்காக விளையாடுபவர் ரஜத் பண்டிதார். 30 வயதான இவருக்கு தற்போதுதான் இந்திய அணியில் விளையாட வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த தொடரில் ரஜத் பண்டிதார் 3 டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடி 6 இன்னிங்ஸ் பேட்டிங் செய்தார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.